தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 4/2/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிகுறிகளும் என்னவென்றால், நாம் அனுதின வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை செய்யவிருந்தாலும் நம் சுய புத்தியினால் எதையுமே செய்யக்கூடாதாம். நாம் அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பு கர்த்தரிடத்தில் அதை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். கர்த்தாவே, இந்த காரியத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், இது நான் செய்ய வேண்டுமானால், இது எனக்கு வாய்க்க வேண்டுமானால் நீங்கள் உமது சித்தத்தின்படி செய்யுங்கள், இல்லையேல் இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று அந்த காரியத்தை இறைவனிடம் விட்டு நாம் அமைதியாக இருந்துவிட வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் அந்த காரியம் நமக்கு செய்ய வேண்டுமானால் அவர் சித்தத்தின்படி ஏதேனும் ஒரு காரியத்தின் மூலம் நாம் நமது காரியத்தை நமக்கு வாய்க்க செய்வார், இல்லையில் அதை விட்டுவிடு என்று நமக்கு ஆலோசனை கூறுவார். ஆகவே நாம் எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் அதை முதலில் இறைவனின் பாதத்தில் வைத்து விடுவோம். அது நமக்கு செய்ய கர்த்தர் விருப்பமாய் இருக்கின்றார், அந்த காரியத்தில் நாம் ஈடுபட வேண்டும் என்றால் அதை கர்த்தர் நமக்கு நடத்தி தருவார். அதன் மூலம் நாம் முழுமையாக வெற்றியை பெற்று என்றும் நாமும் நம் சந்ததிகளும் ஆசீர்வாதமாக வாழலாம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எங்களுடைய விருப்பத்தின்படி எங்கள் சுய அறிவின்படி செய்யாமல் உமது சித்தத்திற்கே ஒப்பு கொடுத்த வேண்டும் என்று எங்களுக்கு கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றிலிருந்து எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் அதை உமது பொறுப்பில் வைத்துவிட்டு உம்மேல் முழுமையாக நம்பிக்கையோடு இருப்போம். நீர் அதை சித்தத்தின்படி செய்வீர் என்று பொறுப்பில் விட்டுவிடுவோம் என்று நாங்கள் உறுதியெடுக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொண்டுங்க. இன்றிலிருந்து அனுதினமும் உமது சித்தத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.